வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியூடாக சந்திக்கின்றோம். இலங்கையில புதிய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு சில விவசாயத்துறை சார்ந்து சில திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். நேற்றைய நாள் காலை வேளையிலும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி விவசாய அமைச்சுக்கு சென்று விவசாய அமைச்சில் இருக்கின்ற உறுப்பினர்களோடு சில கலந்துரையாடலை மேற்கொள்கின்றார். அதன் மூலம் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான யோசனைகளும் புதிய தீர்மானங்களும் எட்டப்பட்டிருப்பதாகவும் இந்த பெருந்தோட்டத்துறையில முக்கியமா ரப்பர் சார்ந்த பயிற்சியை 60% அதிகரிப்பதற்கான யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மூலப்பொருளுடைய உற்பத்தி என்பது அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எப்படி பெருந்தோட்டத்துறையில அக்கறை செலுத்துகிறார்களோ அதே போல பயிர் செய்யக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் உர மானியம் வழங்கும் திட்டமும் ஆரம்பத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை விவசாய அமைச்சருடைய செயலாளர் NPM வீரசிங்க அவர்கள் ஊடகங்களுக்கு சொல்ல இருக்கின்றார். எதிர்வருகின்ற பொது தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கு பல கட்சிகள் முயற்சி செய்கின்ற நேரம் சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்கவை இந்த பொது தேர்தலோடு ஓரம் கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சில குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றது. முக்கியமாக இதற்கு காரணமாக சொல்லப்படுவது ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக பேச்சுவார்த்தை நடத்த போகின்ற சமயத்திலும் ஐக்கிய மக்கள் சக்தி மூலமாக சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதல் நிபந்தனை அமைக்கப்படுகின்ற கூட்டணியினுடைய தலைவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் தலைமை பதவி மட்டும் கிடையாது செயலாளராகவும் தங்களுடைய கட்சி உறுப்பினர் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை முன்வைக்கப்படுகிறது. இந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் மட்டும்தான் கூட்டணி அமைப்பதற்கு தாங்கள் தயார் என்ற விடயத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கின்ற அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த விடயம் என்பது ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்கவுடைய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. தலைமை பதவியும் அவர்களுக்கு செயலாளர் பதவியும் அவர்களுக்கு என்றால் இந்த கட்சியோடு சேர்வதற்கான நபரை அமைய போகிறது. இதன் மூலமாகத்தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஓரம் கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. எனவே இந்த பொது தேர்தலில் இந்த இரண்டு கட்சிகளும் தனித்து நின்று போட்டியிடும் பட்சத்தில் வாக்குகள் என்பது பெற்றுக்கொள்வது மிக கடினமான சூழ்நிலை ஏற்படும். எனவே இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயற்பட்டால் மட்டும்தான் அதிகளவான வாக்குகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலையில இப்படியான நிபந்தனைகள் என்பது இந்த இரண்டு கட்சிக்கும் ஆரோக்கியமாக அமையும் அரசியல் என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் செய்திருக்கின்ற ஊழலை அம்பலப்படுத்துகின்ற செயற்பாடுகள் தற்போதைய அரசாங்கம் கொஞ்சம் பின்னடிப்பது போல சில சலசலப்புகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் காலத்துல நாங்கள் அத்தனை பேரும் அறிந்த விடயம். ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது இந்த ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்குவோம், செய்த ஊழலுக்கு அத்தனை பேரும் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற அளவுக்கு பிரச்சார மேடைகளில் பேசி வந்திருந்தார். அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சில அதிரடியான சில மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாலும் கூட இப்போது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் பின்வாங்குவது போல தெரிவதாக சில கருத்துக்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றது. எனவே ஆரம்பத்தில் வந்தவுடனேயும் சில விஷயங்களை செய்ததுக்கு பிறகு உடனடியாக பொது தேர்தலை நடத்த முன்வந்ததன் மூலமாக வாக்குகளை அவர்கள் பக்கம் திருப்பிக் கொள்வதற்கான சில முயற்சிகளாக யுத்திகளாக இதை கையாண்டார்கள் என்றும் சில விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் தான் இப்போது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு மிக வேகமாக சில நடவடிக்கைகளை முன்னெடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சார்ந்த சில காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருந்தாலும் இப்ப இது கொஞ்சம் பின்னடிக்கப்படுகிறதோ தாமதப்படுத்தப்படுகிறதோ என்ற அளவுக்கு அரசியல் விமர்சகர்கள் செயற்பாட்டாளர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே ஆட்சிக்கு வருகின்ற நேரம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொன்னவர்கள் இப்படி பின்னடிப்பது என்பது ஆரோக்கியமானது கிடையாது. இதுக்கு அவர்கள் சொல்வது காரணம் என்னவென்றால் நாமல் ராஜபக்ச தாங்கள் ஏதாவது ஊழல் செய்திருந்தால் உடனடியாக எங்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சவால் விடுத்து கூட இருக்கின்றார். எனவே இந்த சூழ்நிலையை அவதானிக்கின்ற நேரத்தில் தான் ஊழல் குற்றச்சாட்டுகள் சார்ந்த விடயத்தில் இவர்கள் பின்னடிக்கின்றார்களோ ஒரு கேள்வி உருவாகி இருப்பதாகவும் குறித்த செயற்பாட்டாளர்களும் அரசியல் அவதானிகளும் சொல்லியிருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதியினுடைய பொருளாதார கொள்கைகளை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பின்பற்றுவதற்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சா அவர்கள் தன்னுடைய பாராட்டை ஊடகவியலாளர்கள் சந்திக்கின்ற நேரத்திலும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றார். இது நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதில் மிக முக்கியமாக பங்களிப்பு செய்வதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் வருகின்ற பொது தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தரப்பு இப்போது ஜனாதிபதி தேர்தலில் எந்த சின்னத்துல போட்டியிட்டார்களோ அதே எரிவாயு சின்னத்தை தான் தங்களுடைய சின்னமாக பயன்படுத்த போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதை பயன்படுத்தி ஒரு பலமான எதிர்க்கட்சியை உருவாக்குவதற்கு மக்கள் அத்தனை பேரும் தங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் சொல்லியிருக்கிறார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது மத்திய வங்கியினுடைய பிணை மோசடி சார்ந்து இனி வருகின்ற நாட்களில் விசாரணை முன்னெடுக்கப்படும். சென்ற ஆட்சியில் அவர் ஜனாதிபதியாக இருந்த காரணத்தினால் அவருக்கு கிடைக்கும் சிறப்பு சலுகைகளை பயன்படுத்தி அவர் இதில் இருந்து தப்பி வந்தார். இனி வருகின்ற நாட்களில் அவர் மீது விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று தற்போது அமைச்சரவையினுடைய பேச்சாளர் விஜித ஹேரத் அவர்கள் அண்மைய நாட்கள் சொல்லியிருப்பார். இந்த விஷயத்தை ரணில் தரப்பு முற்றாக மறுத்திருக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன விஷயம், ஒரு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க இருந்த காலப்பகுதியில் தனக்கு கிடைத்த ஜனாதிபதி சலுகையை வைத்து இந்த குற்றச்சாட்டு சார்ந்தோ இல்லாவிட்டால் குற்றச்சாட்டுகளில் இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கான எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. அதே நேரம் அப்படி கோர வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவர் தன்னுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி குற்றச்சாட்டுகளையோ இல்லாவிட்டால் அவர் மீது விசாரணைகளை உட்படுத்துகின்ற விடயங்களுக்கு செய்ய மாட்டேன், போமாட்டேன், இந்த சிறப்பு சலுகை இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த இடத்திலையும் அவர் கோரவில்லை. இதிலும் முக்கியமாக மத்திய வங்கியினுடைய பிணைமுறை மோசடி சார்ந்த விடயத்தில் எந்த ஒரு இடத்திலையும் ரணில் விக்ரமசிங்கனுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை என்ற விடயத்தை ஜனாதிபதியினுடைய ஊடக பணிப்பாளராக இருந்த தனுஷ்க ராமநாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். முக்கியமாக அவர் சொல்லுகின்ற நேரத்தில் மற்றொரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். தங்கள் மீது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்படுகின்ற இந்த போலி குற்றச்சாட்டுகளை தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலையும் ஒரு சரியான அமைச்சர் என்ற அடிப்படையில் பொறுப்பு வாய்ந்த அரசு அதிகாரி அமைச்சர் என்ற வகையில மக்களுக்கு செய்திகளை வழங்குகின்ற நேரத்தில் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலில் இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாம் கட்டுப்பணம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில முக்கிய கட்சியினுடைய அமைச்சர்கள் இந்த பொது தேர்தலில் தாங்கள் போட்டியிட போவதில்லை என்று அவர்கள் சார்ந்தவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுல முக்கியமாக முன்னாள் மின்சக்தி வலுசக்தி அமைச்சராக இருந்த கஞ்சன விஜயசேகர போட்டியிட மாட்டார் என்ற விடயத்தையும், அதே நேரம் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த பிரமித் பண்டார தென்னகோனும் அவரோடு ஹேசன விதான இந்த 3 பேரும் போட்டியிட மாட்டார்கள் என்ற விடயத்தை அவர்கள் சார்ந்தவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். எவ்வாறு இருந்தாலும் இந்த 3 அமைச்சர்களும் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. தாங்கள் தேர்தலில் போட்டியிட போகின்றார்களா இல்லாவிட்டால் தேர்தலில் இருந்தும் விலத்த போகின்றார்கள் என்ற விடயத்தை அவர்கள் தங்களுடைய உத்தியோகபூர்வ தளத்திலேயோ இல்லாவிட்ட உத்தியோகபூர்வ ஊடகங்களிலேயோ எந்த இடத்திலையுமே சொல்லவில்லை. ஆனால் இந்த விஷயத்தை போட்டியிட மாட்டார்கள் என்ற விடயத்தை அவர்கள் சார்ந்தவர்கள் சொல்ல ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் எவ்வாறு இருந்தாலும் இந்த தேர்தலை பொறுத்த வரையிலும் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த பல பேர் போட்டியிடாமல் பின் அடிக்கின்றார்கள். அடுத்த பக்கமாக ஒரு சிலர் இனி வருகின்ற நாட்கள்ல நான் அரசியல இருந்து கொஞ்சம் ஓய்வு பெற போகின்றேன், அமைச்சரவை போட்டிகள்ல நான் போட்டியிட மாட்டேன் என்று ஓய்வுகள் எல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொது தேர்தல் என்பது புதியவர்களுக்கான வாய்ப்புகளை நிறைய கட்சிகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படியான சில முடிவுகளையும் திடீர் பல பேர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என அந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றோம். எதிர்வருகின்ற பொது தேர்தலில் தங்களுடைய கட்சி வேட்பாளர்களை எந்தெந்த மாவட்டத்தில் நிறுத்தப் போகின்றோம் என்ற இறுதி தீர்மானம் இப்போது வரைக்கும் எடுக்கப்படவில்லை என்று பொதுஜன பிரமுன சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு காரணம் அண்மைய நாட்களில் நாமல் ராஜபக்ச அவர்கள் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட போகின்றார் அப்படின்னு சொல்லி சில செய்திகள் கருத்துக்கள் எல்லாம் வெளியிடப்பட்டது. இதை தற்போது குறித்த கட்சி சார்ந்தவர்கள் மறுத்திருக்கின்றார்கள். எவ்வாறாக இருந்தாலும் இந்த பொது தேர்தலை பொறுத்தவரையில நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் பெரிய அளவான வாக்குகளை பெற்றது ஹம்பாந்தோட்டை மாவட்டம். எனவே அந்த ஹம்பாந்தோட்டை அவர் போட்டியிடுவார் என்று பொதுஜன பிரமுன சார்பாகவும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இறுதி தீர்மானம் இதுவரைக்கும் எடுக்கவில்லை. எனவே குருநாகல் மாவட்டத்தில் அவர் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு வங்குரோத்து அடைந்த நாட்டை 2 ஆண்டுக்குள் மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவை இந்த நாட்டு மக்கள் மறந்து விட்டார்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வஜித அபேவர்தன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவர் கருத்து சொல்லுகின்ற நேரத்திலும் ஒரு நாட்டு பொருளாதார சிக்கலை சந்தித்த நேரத்தில் அந்த பொருளாதார சிக்கல்ல இருந்து 2 ஆண்டுகளுக்கிடமே சீனா, ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து கடனை பெற்றுக்கொண்டு நாட்டை ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்த ரணில் விக்ரமசிங்கவை எதிர்த்தரப்புகள் சொன்ன பொய்யான வாக்குறுதிகளை நம்பி பொய்யான பிரச்சாரங்களை நம்பி மக்கள் அவரை கணக்கில் எடுக்காமல் விட்டுவிட்டார் என்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். எனவே மக்கள் தெய்வமாக இருந்த முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் பல பேரோடு ஒப்பிட்டிருக்கிறார். முன்னால் இருந்தவர்களோடு சில பேருடைய பெயர்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களின் தெய்வம் என்று அழைக்கப்பட்டிருக்கின்ற CPD சில்வா தோற்கடிக்கப்பட்டு விட்டார். அதே போல இந்த இலவச கல்வியினுடைய தந்தை கண்ணங்கரா அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார். அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாட்டு மக்கள் கருத்தில் கொள்ளாமல் தோற்கடித்ததன் மூலமாக முன்னாள் மக்களுக்காக சேவையாற்றிய பல பேரும் தோற்கடிக்க விட்டது போல அவர் கருத்தொன்றையும் சொல்லியிருக்கின்றார்.